ஹெடாக போய் ஆப்பிள் வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோன் 13ம் ஐஃபோன் 13 ப்ரோவும் ஒரு ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஒரு படி கீழே ஐஃபோன் 13 இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு படி மேலே ஐஃபோன் 13 ப்ரோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதோட ஸ்பெக்ஸ் மொத்தத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஆப்பிளோட ப்ரோ மாடலில் இன்டர்னல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுன்றதுனால ஸோ இதில் மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்குது. பழைய 12 மாடல்ஸ் மாதிரி இதில் மேக்ஸேஃப் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா A15 பயோனிக் சிப் செட்டை ஐஃபோன் 13ல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 13க்கும் ஐஃபோன் 13 ப்ரோ மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னா சிப் செட்ஸ் ரெண்டுமே சேமு. பட் வந்து ஜிபியூ வரும்போது ப்ரோ மாடலில் வந்து 2 கோர் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகமான கோர் இருக்கிறதுனால ஸோ ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு கேமிங்காகட்டும், எடிட்டிங்காகட்டும், இல்லை ஃபோட்டோகிராஃபிக்காகட்டும், இல்லை ப்ராசஸிங்காகட்டும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ 13 மாடலோட ஒரு 2 மடங்கு அதிகமாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் 50% எந்த ஃபோனை வந்து இந்த ஃபோனோட ஃபாஸ்ட்டாக கிராஃபிக்ஸில் அடிச்சிக்க முடியாதுன்னு அவங்க வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வைஸில் பார்க்கும்போது ஐபேட் ப்ரோலேயே வந்து கம்மியான டிஸ்பிளே நிட்ஸ் தான் இருக்குது. பட் வந்து இப்போ வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 நிட்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிறதா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வெளியே அவுட்டோரில் போகும்போது எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நம்மளால் வந்து ஆப்ஸை வந்து நீட்டாக பார்க்க முடியும். ஸோ சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளேவை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம வெளியே போகும்போது ஒரு பெனிஃபிஷியல் என்னன்னா எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் ஸோ நம்மளால் டிஸ்பிளேவை நீட்டாக பார்க்க முடியும். ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். எப்போவுமே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஐஃபோன்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ப்ரோமோஷன் மூலிமா 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம யூஸரை பொறுத்து, நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க மிஷினில் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ பண்ணோம். ஸோ இதனால் வந்து பேட்டரி லைஃப்பும் சேவ் ஆகும். அதுக்கு நம்ம அந்த ஸ்மூத்னஸும் கிடைக்கும். ஸோ 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டெக்னாலஜியில் வந்து பெஸ்ட் கேமரா எங்கே இருக்குன்னா அது ஐஃபோன் 13 ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஃபோனும் இந்த ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட்டாக வந்து ஒரு கேமரா வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஃபோன் 13 மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் உங்களுக்கு கரெக்டான ஃபோன். சரி, நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணுறதுனா வெளியேருந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே லென்ஸ் வாங்கி வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு மேக்ரோக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அது தேவையில்லை. ஸோ வந்து டெலிஃபோட்டோ லென்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தால ஸோ வேறு லெவல் ஸ்டன்னிங்கான மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐஃபோனில் வந்து ஒரு பேட்டரி வந்து ஒரு மினிமலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. ஆனால் ப்ரோ மாடலில் வந்து இப்போ ஒரு ஹெடாக போயிட்டு ஆனால் ரொம்ப சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுனாலன்னா நானோ டெக்னாலஜி மூலிமா டிரான்சிஸ்டரோட சைஸை குறைச்சதுனால பேட்டரி கன்சம்ஷன் குறைஞ்சி ஸோ இப்போ வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5 nm டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1.5 hours வந்து பழைய 12 ப்ரோ மாடலை விட அதிகமாக இருக்கும். ஸோ 2.5 times வந்து 12 ப்ரோ மேக்ஸை விட வந்து இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் எப்போவுமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் நம்ம ஒரு கம்பெனி. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, உங்களோட பேக்கேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து மேலே யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இனிமேல் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் கவரை கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நான் அந்த பேக்கேஜை பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அந்த பேக்கேஜ் எப்படி வரப்போகுது, பிளாஸ்டிக்கே இல்லாமல் வரப்போகுது, உள்ள ரேப் கூட இல்லாமல் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபோனோட பேக்கேஜை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ 13 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. $99 தான் டிஃப்ரென்ஸ் பேஸ் மாடலுக்கு. ஸோ $999 13 ப்ரோ, $1,099 13 ப்ரோ மேக்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 73,000க்கு, அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 82,000க்கு கிடைக்கும். பட் வந்து டாக்ஸேஷன் சேரும்போது இன்னொரு 8,000 வந்து அதிகமாகும். ஸோ ஒன்லி ஒன் மாடல் வந்து 1 TB சப்போர்ட் வரைக்கும் இருக்குன்னா 12 ப்ரோ மேக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து 13 ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து 1 TB சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஐஃபோன் 13ல் வந்து 1 TB சப்போர்ட் வாங்க முடியாது. 13 ப்ரோ எடுத்திங்கன்னா உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் 17 வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 24 செப்டம்பர் வந்து டெலிவரி பண்ணுறதா வந்து ஆப்பிள் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேஸ் மாடல்ஸோட இந்த வாட்டி வந்து ஐஃபோன் 12ஓட ப்ரைஸை வந்து கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. ஸோ 13ஓட ப்ரைஸ் வந்து பழைய ஐஃபோன் 12ஓட ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you in the next video. Until then, signing off by HK.